வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுசியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 2 கப், துருவின வெல்லம் 200 கிராம், துருவின தேங்காய் 1 கப், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், ஏலக்காய் 3, மைதா 1 கப். ஃபர்ஸ்ட் குக்கரில் 2 கப் கடலைப்பருப்பு வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வர வரைக்கும் பருப்பை வேக வைக்கணும். கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ பருப்பை தண்ணீர் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த வேக வச்ச பருப்பை இப்போ மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும். கடலைப்பருப்பு கிரைண்ட் பண்ணும்போது ஒரு தடவை கிரைண்ட் பண்ணால் போதும். ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் உதிரியாக இருக்கணும். கடலைப்பருப்பை இந்த கன்சிஸ்டன்சிக்கு கிரைண்ட் பண்ணாலே போதும். கிரைண்ட் பண்ண இந்த கடலைப்பருப்பை ஒரு பெரிய தட்டில் நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த வேக வச்ச பருப்பு கூட சேர்க்க வேண்டிய பொருட்கள்: 200 கிராம் துருவின வெல்லம், ஏலக்காய் 3 நான் இடித்து இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் துருவின தேங்காய். இப்போ இதில் சேர்த்த எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பருப்பு கூட எல்லா பொருட்களும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ண பருப்பை கொஞ்சம் எடுத்து பால் ஷேப்பில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இதே மெத்தடில் மீதி இருக்கிற மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சிடணும். பாருங்க, எல்லா பருப்பையும் பால் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா, 1 பிஞ்ச் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கடைசியாக தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கணும். சேர்த்த எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். பேட்டர் தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். சுசியம் செய்ய ஃபைனலாக சுசியம் பொரியிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். பால் ஷேப்பில் உருட்டி வச்ச கடலைப்பருப்பை பேட்டரில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1 by 1 பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொரிச்சு எடுக்கணும்.
நல்லா கோல்டன் ஃப்ரை அளவுக்கு பொரித்து சுசியத்தை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மெத்தடில் மீதி இருக்கிற உருண்டை பிடிச்சி வச்சுருந்த பருப்பையும் 1 by 1 பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்க, இனிப்பான சூசியம் ரெடி. இந்த சூசியம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட மற்ற குக்கிங் ரெசிபிஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப்.